அதனால ஸ்டார்ட் பண்ண அவர் தான் ஆனந்த். ஆக்சுவலி வந்துட்டு என்டையரா புதுமுகங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆனந்த் அவர்களையும் அண்ட் வந்துட்டு ஸோ எப்பயுமே ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கையில எப்பயுமே இருக்கணும். ஒரு டேரக்டரா இருக்காருன்னா அவருக்கு என்னைக்குமே ஒரு கோ டேரக்டர் தேவை. ஸோ நாட் ஒன்லி டேரக்டர் அட் கோ டேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த சசிகுமார் த கோ டேரக்டர் அவர்களையும் உடன் அசோசியேட் டைரக்டரான அரிநானி ஜேஆர் அவர்களுக்கும் அண்ட் ஷேக் ஷா அப்துல்லா அவர்களையும் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்த்திக், அம்ரிஷ் ராஜா, உதயகிருஷ்ணன் அண்ட் பிரவீன் ராஜ், விக்கி, ஹரிஹரன், யாஷ் விக்னேஷ் அண்ட் ஜாஃபர் ஷெரீப் அண்ட் குணா கபிலன் இவர்கள் அனைவருமே புதுமுகங்கள். அத்தனையுமே வந்துட்டு டேரக்டர்ஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு துடிச்சிட்டு இருக்கிற அத்தனை பேருமே வச்சு இந்த ஒரு மூவி தயாரிச்சிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஆனந்த் சார் அண்ட் த டிஓபி கணேஷ் ராஜா அவர்கள், த நாளை இயக்குனர், த பெஸ்ட் சீசன் 6 த பெஸ்ட் பிலிம்ஸ் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ் அவார்டோடைய வின்னர் அவர்களும் அண்ட் சினிமோட்டோகிராஃபி த வெங்கட் தேவ் மேவரிக் அவர்களையும், த சப்போர்ட்டிங் அண்ட் ப்ராமிசிங் ஆக்டர் ரம்யா அவர்களும் இந்த மூவில ஒரு பெரிய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க அவர்களையும் அண்ட் இந்த விழாநாயகன் என்னைக்குமே இருக்கணும்ல. ஒரு படம் அப்படின்னு இருந்துச்சுன்னா விழாநாயகன் இல்லாம இருக்கவே இருக்காது. விழாநாயகனா விலகக்கூடிய மாரி அவர்களும் அண்ட் வந்துட்டு விழாநாயகி, ஸோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ட்ரைலர்ல. ஸோ அவர்களும் அபர்ணா அவர்களையும் அண்ட் லீட் ரோல் த விமலா புரோட்டகானிஸ்ட். ஆக்சுவலி வந்துட்டு மறைமுகமா சில பேர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மூவில வந்து பெரிய ரோல்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரோல்ல விமலா அவர்களும் அந்த ஆன்டகனிஸ்ட். சோ இந்த மூவில எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து யாருடா இது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆனா அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியாது. சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்டகனிஸ்டா விளங்கக்கூடிய ஆனந்த் அண்ட் இலக்கியா, இம்ரான் அண்ட் சசி, சோ கோ டைரக்டரான சசி அவர்களும் இதுல ஒரு பெரிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த மியூசிக் ரொம்ப இனிமையான வாய்ஸ்ல ரொம்ப இனிமையா ரொம்ப சூப்பரா வந்துட்டு இந்த மூவிக்கு வந்துட்டு பாடல் பாடி கொடுத்த ஓக்கல்ஸ் சாய் பூர்ணா அவர்களும். ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் அண்ட் வந்துட்டு ஒரு கிரைம் பேஸ்ட் மூவி எடுக்கிறோம் அப்படின்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி டிசைன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு இருக்க ஹைஃப்ளை மீடியா அவர்களும் அண்ட் கலரிஸ்ட். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில இடத்துல லைட்டிங்ஸ் கம்மியா இருக்கும், ஒரு சில இடத்துல நம்மளால ஷூட்ஸ் பண்ணவே முடியாது. அதை வந்துட்டு எடிட்டிங்ஸ்ல மேட்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல கலரிஸ்டா விளங்கக்கூடிய ஹர்ஷவர்தன் அவர்களும் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பொண்ணா இருந்து எஸ்எஃப்எக்ஸ்ல இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயத்ரி அவர்களும் அண்ட் வந்துட்டு இந்த மூவில என்டையரா வந்துட்டு இவங்க இந்த காஸ்டியூம்ஸ் தான் போடணும். Sure, sir. And costumes வந்துட்டு ரம்யா அவர்களும் அண்ட் டப்பிங் ஸ்டுடியோ AVK ஸ்டுடியோ அண்ட் பிங்க் மீடியா அண்ட் த மேக்கப் ரொம்ப சூப்பரா எல்லாருக்குமே மேக்கப் பண்ணி கொடுத்த ஸ்வேதா, ஏமா செல்லதுரை, துர்கா அவர்களும் இந்த விழாவுக்கு வருகை. அது மட்டும் இல்லாம இந்த விழாவிற்கு மறைமுகமாகவும் ஹெல்ப் செஞ்சு இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள், தினேஸ்வரி வணக்கங்கள். ஒரு நல்ல கைத்தட்டலோட ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரிவன். எஸ். ஓகே, இந்த தாரணி படத்தை பத்தி சொல்லணும்னா இது திருச்சியில எடுத்ததுதான். திருச்சி சுற்றி அந்த வட்டாரத்துல எடுத்த படம் தான். இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்ச படம் தான். இப்போ சென்னையில இவ்வளவு பெரிய சிட்டில நிறைய பிரபலமான படங்கள் இங்க ஆடியோ லான்ச் நடந்திருக்க இடத்துல வந்து எங்க படமும் வந்து ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்தை வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இத மீடியா பீப்புள்ஸ் நீங்க தான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்ன்ற வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து நீங்க புரிய வைக்கணும். படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்றத நான் நம்புறேன். இன்னும் நாங்க ப்ரிவியூ எல்லாம் பார்க்கல, ஆனா ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வச்சு நான் சொல்றேன். இந்த படத்துல வந்து என்னை வந்து ஒரு புது விதமா தான் நான் பாத்திருக்கேன். ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்க படத்துல பாக்கலாம். கண்டிப்பா இங்க வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இந்த படத்தை வந்து மக்கள் கிட்ட நீங்க கண்டிப்பா போய் சேர்க்கணும். உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர் சார்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்கும், டைரக்டர், அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ், ஏடிஸ், இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நம்ம இந்த புதுமுகங்களே எனக்கு அறிமுகம் இல்லை. நம்ம செய்வாதான் வந்து இதுக்கு வரணும்னு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாப்புல. அப்புறம் இதில் பார்த்தா எல்லாமே புதுமுகங்கள்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அவளோட தொடர்கதை வந்து 27 புதுமுகங்களை வச்சு பாலச்சந்தர் சார் எடுத்தாங்க. அவளோட தொடர்கதையில் மேக்சிமம் எல்லாமே புதிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி பாரதி ராஜாலாம் பல படங்கள் வந்து போகிற போக்கில் ஹீரோயினை செலக்ட் பண்ணுறது, ஹீரோவை செலக்ட் பண்ணுறது, பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னோடிகளாக அவங்க இருந்திருக்காங்க.
அந்த முன்னோடிகளுடைய தொடர்ச்சியாக இந்த தாரணி படத்தினுடைய இந்த குழு இருக்கிறது வந்து நமக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா புதியவர்களை அறிமுகப்படுத்துறது தான் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெரிய இயக்குநர்கள்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பெரிய இயக்குநர்கள் யாருமே வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துறது இல்லை, அவங்க பெரிய ஹீரோக்களை தான் தேடி போறாங்க. ஆனா ஏன்னா வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லி போயிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய இயக்குநர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சு நிறைய படம் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ வந்து ரொம்ப அதான் வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க வந்து சொல்லி நம்ம எஸ்கேப் போயிடுறாங்க. இது வந்து இப்ப நம்ம மாஸ்டர் வந்து திருடாதிரி எனக்கு பண்ணாங்க. மாஸ்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, இருப்பதை கொண்டு சிறப்பா எடுக்கிறதுல மாஸ்டர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா சினிமாவில் எல்லா நேரத்திலும் எல்லாம் கிடைக்காது, வாழ்க்கை மாதிரி தான். அதை வந்து மிகச்சிறந்த முறையில் நமக்கு செஞ்சு தர்றவங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு 200 வருஷம் வரைக்கும் நான் வாழுவேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருத்தன் வந்து முதல்ல நம்மளை நம்பணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் வந்து ஒரு 25 வருஷமா மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது. எங்க அப்பாலாம் 50 வருஷம் மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்டே நாங்க போக மாட்டோம். ஏன்னா அப்படி வரும் தலைவலி இதெல்லாம் வரும். ஆனா ஏதாவது சுட தண்ணி கெடுத்து தண்ணி எங்க அம்மா ஏதோ ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு சரியாயிடும். அது நாங்க மருந்து மாத்திரையே சாப்பிட்றது இல்லை நாங்க. ஸோ என்னன்னா முதல்ல நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்றதை நம்ம நம்பணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கடந்து போகுன்ற விஷயம். அப்ப அந்த 200 வருஷம் வாழ்றது சொன்னது வந்து எனக்கு மாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் இப்ப சமீபத்துல எம்ஜிஆர் போட்டோ வந்து ஒரு கிழவிய கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸ் போட்டோ எம்ஜிஆர். அந்த விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார். நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ நிறைய இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா, ஏன்னா அதெல்லாம் வந்து ஐகான்ஸ். அந்த போட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான போட்டோக்கள் அமையும். அதுல வந்து எம்ஜிஆருக்கு அந்த போட்டோ, எம்ஜிஆர் வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற போட்டோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான போட்டோக்கள். அது வந்து யார் பக்கத்துல அந்த குழந்தை உட்காந்துருக்கெல்லாம் தேடும்போது இப்ப இந்த போட்டோனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதை பத்தி பின்னால நான் நிறைய அவர்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில சில போட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய போட்டோ எடுப்போம். ஆனா சில போட்டோ தான் நமக்கு வந்து, நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, நம் இறந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில வைக்க போற போட்டோ எது? இப்ப அந்த போட்டோ நம்ம கிட்ட இருக்கும். பயங்கரமானது இது. அதான் சொல்றேன். அப்ப ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ எதுன்றது இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எந்த போட்டோ நமக்காக பிரபலப்படுத்த போகுதுன்னு தெரியாது. அதுக்காக சொல்றேன். அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர். எனக்கு வந்து சுந்தர் சி அண்ணன் சொல்லுவாரு, ஏய் சினிமாவில் மட்டும் பேய் ஏமாத்தாதியா, பேய் நம்மளுக்கு சம்பாதிச்சு தருவார் சுந்தர் சி. பேயை நம்புனா சினிமாவில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னார் ஒரு நாள். என்னென்ன சொல்றீங்க? உண்மைதான்பா, பேயை மட்டும் ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாரிச்சு கொடுக்கும். ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியா நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன் நமக்கு அடிமை. இது வந்து நீங்க யார வேணாலும் பார்த்துங்க. ஒருத்தவங்க பேசாமையே போறான்னா நீ வழியே போய் பேசிட்டீங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பான். அப்படிதான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும் போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது. அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புறான், அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான், நல்லதை தான் விரும்ப மாட்டான். மனிதன் எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்க அதிகமா ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்க விடவே மாட்டீங்க. இப்படி ஒரு இது இருக்கு. அப்போ வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புறோம். இதெல்லாம் வந்து டிராகுலான்னு சொல்லிட்டு 1931 இதனுடைய முன்னோடி இருக்கு. 1931 தான் இந்த மாதிரி பயங்கரமான படங்களை எடுத்தாங்க. 31 தான் அதுதான் இது. அது வந்து கழுத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க, ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது எங்க காலத்துல வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது. அது தனியா பார்த்துட்டா பரிசுலாம் சொல்லுவாங்க. ஒரு தியேட்டர்ல அந்த படம் ஓடும், தனியா ஒருத்தவன் பார்க்கணும், பயப்படாம பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இதுல பேய்கதை பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். பேய்கதை தான் எழுதுவார் எப்ப பார்த்தாலும். அதே போல விட்லாச்சாரியார், ஜெகன்மோகினி படம்லாம் வண்டியா கட்டிட்டு போய் பார்த்த காலங்கள் உண்டு. இந்த பேய் படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ,
மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ அதே மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களா இருப்பாங்க இல்லையா? பெண்களை தான் நம்ம பேயா இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் நம்ம சாமியா கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாவும் பார்ப்போம். இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணது கிடையாது. நீங்க இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணிருக்கீங்க. முதல் படம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு, 2வது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் சந்திச்சது இல்லை. இதுதான் சினிமா வரலாறு முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க. சினிமா மிஷினை கண்டுபிடிச்சு, சினிமா கேமரா கண்டுபிடிச்சு டால்டாய்ஸ்கிட்ட போய் காட்டுறாங்க, போட்டு காமிக்கிறாங்க. உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் டால்டாய்ஸ், ரஷ்ய எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க. அவர் கேட்குறாரு, எவா இதெல்லாம் போட்டு காட்டுனீங்களே இந்த படம், இதை யார் எடுக்கிறது? ஒரு ப்ரொடியூசர்னு பேருங்க, அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும். சரி, இதுக்கு கருவி இருக்குல்ல, கேமரான்னு சொல்றீங்களா, இது யார் வச்சிருக்கா? அது ஒரு பணக்காரர் வச்சிருப்பாருங்க. சரி, இதை வந்து இப்ப எங்க வீட்டில் வந்து போட்டுட்டீங்க, இதை ஊர்ல எப்படி போடுவீங்க? அது தியேட்டர்னு ஒரு கட்டணும், அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும். இப்போ டால்ஸ்டாய் சொன்ன ஒரே கருத்து, இதை எடுக்கிறவனும் பணக்காரன், இதுல வந்து கருவி வச்சிருக்கிறவனும் பணக்காரன், தியேட்டருக்காரனும் பணக்காரன். எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க? இது ஒரு பணக்கார தொழிலா இருக்குப்பா, இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டார் டால்ஸ்டாய். அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம். அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்த சாதனம், அதாவது விஷுவல் மீடியா வருங்கால உலகத்தை ஆளும், அதான் கையில வச்சிருக்கோம். ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினா போட்டார். அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து விஷுவல் மீடியா. எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. பெரியகுளம்னு ஒரு ஊரு, அங்க ஒரு டாக்டர், அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சார், இங்க வந்து உங்க ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்றாரு. எம்ஜிஆர் படம் எப்பப்பெல்லாம் ஓடுதோ அவங்க கையில காசு இல்லைன்னா ரத்தத்தை வித்து போய் படமாக்குறான் எம்ஜிஆர் ரசிகன். இப்ப எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்றாரு, அங்க ஒரு கூட்டம் போட சொல்றாரு, ரசிகர்கள் கூட்டம். அதுல போய் அந்த ரசிகர்கள் மத்தியில இனிமே உங்க வருமானத்துக்கு என்னவோ அதுலதான் என் படம் பார்க்கணும், நீங்க ரத்தத்தை வித்து படம் பார்க்கறதா சொல்றாங்க. அது உங்க தாய் தந்தைக்கோ உங்க குடும்பத்துக்கு தான் பயன்படணும், அது உனக்கு தான் பயன்படணும். அந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் உன் ரத்தத்தை விற்க கூடாது. அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணும்னா எனக்கு லெட்டர் எழுதுக்க, நான் மணி ஆர்டர் அனுப்புறேன். அதன்படி பல பேருக்கு லெட்டர் மணி ஆர்டர் அனுப்புறாரு. அப்ப ஒரு ரத்தத்தை வித்து பார்க்கிற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா. அதுதான் ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. அப்ப அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில். இதுல நீங்க வந்திருக்கீங்க, முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்க வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு டாட்டா காமிச்சிட்டு போக கூடாது. ஏன்னா சினிமா என்பதே என்னன்னா எல்லா மக்களையும் ஒன்னா வச்சு பார்க்கறது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாது, ஏழை பணக்காரன், அவன் என்ன காஸ்ட் என்ன மதம்னு தெரியாது. அதை தான் வந்து பஸ் சினிமாலாம் பண்றது. அதே போல நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இங்க வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது, அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துவோம். நன்றி. சூஸ் பண்றோம் அப்படின்னா முன்னாடி எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சார் வந்து வாய்ப்பு கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்க ஹீரோயினா ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். முதல் படத்துடைய கதாநாயகி அபர்ணா அவர்கள். ஸோ ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் மேம். இங்க இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலா எனக்கு இன்னும் பேசுறதுனே தெரியல, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த தேங்க்யூ.
எனக்கு இந்த மூவியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸ் ஆனந்த் அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினது ஷேக்ஜி தான். இப்போ வந்துட்டு அவங்க இங்கே வரல, ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நான் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு நர்வஸாக இருக்கு, எனக்கு இன்னும் பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் எனக்கு எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். லவ் சீன் அது கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம். இது நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி நீங்க தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். சின்ன சின்ன படத்தை சார் ப்ளீஸ் சார், போதும் சார், இதுக்கு மேல பேச சொல்லாதீங்க, எனக்கு பேச வரல. தேங்க்யூ சார். அப்படியா இருந்து நீங்க எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க சார். உங்களதான் சொன்னேன். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அப்படி எடுத்து விடுங்க, நான் பேசிக்குவேன்ல. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு நீங்க தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சார், டைரக்டர் நல்லா பெரிய ஆளாகணும். இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே இன்னும் நல்லா பெரிய ஆளா வரணும். அப்புறம் இல்ல சார், வேணாம் சார். அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு செகண்ட் குருவா இருந்த மிஸ்டர் ஹரி அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கஜா அவர்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு எப்படி நடிக்கணும், கேமரா முன்னாடி எப்படி நிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்றேன். தென் கோ டைரக்டர் சசி அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தென் ரம்யாவுக்கும் நான் தேங்க்யூ சொல்றேன். என்னை திருச்சியில ரொம்ப நல்லா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டது. ஓகே, தேங்க்யூ சார். Thank you so much. So விழாநாயகி பேசிட்டாங்க. அடுத்தது விழாநாயகன் என்ன பேச? அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்க அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம். நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கை முறையும் கொடுத்த என்னோட அப்பா அம்மாவை இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட அண்ணாவும் வந்திருக்காரு. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அண்ட் என்னோட அண்ணா வந்திருக்காரு. அண்ணா முன்னாடி பேசுறதையும் கொஞ்சம் சந்தோஷமா நினைச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து மாரி, என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. என்னோட ப்ரொஃபஷன் பேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டான்ஸர், டான்ஸ் கோரியோகிராஃபர், டான்ஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். நடனம் வந்து நல்லா பண்றது மூலியமா தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஆனந்தனாவுக்கும் அண்ட் ஆனந்தனா டீமுக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து என்னோட முதல் படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்றது, லைக் நடிக்கிறதுல இருந்து இந்த படத்தோட ஹோல் ஜேர்னி டிராவல் ஆகுறதுல இருந்து எல்லாமே பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ். ஏன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் அதை பெருசா சொல்லாம, ஏன்னா ஸ்பாட்ல ஏதாவது இது இப்படி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகும், நல்லா பண்றோமா பண்ண மாட்டோமான ஒரு கான்பிடென்டே இருக்காது. ஸோ பின்னாடி இருந்து சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி நல்ல விதமா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் ஆனந்தனாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் த ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. அண்ட் டீமா ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோன்ற ஒரு வேலை இருக்கு, ஆனா டீம்ல ஒர்க் பண்ண யாருக்கும் வந்து எந்த வேலையும் இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேஷனேட்டா பேக் எண்ட்ல இருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பேஷனேட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இது மூலியமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச் மாரி பிரதர். அடுத்ததாக இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணி கொடுத்த வெங்கட் தேவ் மேவ்ரிக் அவர்களுடைய மேடையில் நிமிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் இந்த மேடையில் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் த நாளை இயக்குனர் சீசனுடைய 6 வின்னர், த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் சோஷியலிஸோடைய வின்னர் கணேஷ் ராஜ் அவர்களின் உடல் மேடையில் நிமிடம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போதைக்கு ஏதாச்சும் நடந்ததுங்க அப்படின்னா அதை பற்றி ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமாக வந்திருக்குது. நான் படம் பார்த்துட்டேன். லைக் சக்தி அண்ணா சொல்லிகிட்டே இருந்தாங்க, சினிமா ஒரு நல்ல பெரிய ஆயுதம், இந்த மீடியாவே பெரிய ஆயுதம் தான். அதில் ஒரு கரெக்டான விஷயத்த இன்னைக்கு சினிமா சார்ந்து நடக்கிற ஒரு பிரச்சனைய இந்த படம் பேசி இருக்குது. அது பெண்மை சார்ந்து தான். பெண்மை சார்ந்து சார் சொல்லிட்டே இருந்தாரு, அது சார்ந்த விஷயம்தான். அதனால இந்த படம் கொஞ்சம் ப்ராமிசிங்கான படமா இருக்குங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொண்டு போற, நீங்க எழுதுற உங்களோட விமர்சனங்கள் அது மட்டும்தான். ஏன்னா மொழி புரியாத படங்கள்லாம் வந்து நல்ல படங்கள்லாம் வந்து இங்க பெரிய ஒரு பிளாக் போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல எடுக்கப்பட்ட நல்ல படங்களும் ரொம்ப அண்டர் ரேட்டிங்காகவும் போயிருக்குது, கவனிக்கப்படாம. அந்த மாதிரி படங்களை வந்து அந்த மாதிரி அண்டர் ரேட்டிங்ல போட படங்களை விரல் கொடுத்து தூக்கி வெளியில கொண்டு வந்தது கண்டிப்பா மீடியா தான். இந்த படமும் அப்படிப்பட்ட படம் தான், ஒரு நல்ல படம். அதாவது ஹாரருக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது உள்ளுக்குள்ள. தென் வந்து ஒரு சோசியல் காசஸ் வந்து பேசியிருக்குது. ஸோ எல்லாருக்கும் அதை சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கணேஷ் ராதா பிரதர். த நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 மூவில ரொம்ப லீட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம ஈவென்ட்க்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு சில வார்த்தைகள் பேசுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐ வுட் லைக் டு வெல்கம் ஐஸ்வர்யா மேம் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ஹேவ் சம் வேர்ட்ஸ். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். என்ன பேசுறது எனக்கு தெரியல. என்னை இன்வைட் பண்ண செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி, ஆடியோ லஞ்ச் கூப்பிட்டதுக்கு. இந்த மழையிலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் சார் தாரணி மூவி எடுத்திருக்காரு. ஹீரோயின் மேம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கும் அதான் தெரியல. அதுல ஒரு சீன் பார்க்கும் போது என்னன்னா லிப் கிஸ் கொடுத்திருப்பாங்க. சோ புரியல, என்னுடைய படத்துலயும் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. சோ இனிவே அது ரொம்ப கஷ்டம், அது இஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஊர்லயும் படம் எடுத்துட்டு இருக்காங்க. சினிமா ஒரு ஜனரஞ்சகமான தொழில், சமத்துவமான தொழில் ஆகிட்டு இருக்கு. யாராட்டெல்லாம் கேமரா இருக்கோ எல்லாரும் படம் எடுக்கலாம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஒரே விஷயம் என்ன, அது ரிலீஸ் பண்ணுறது திருப்பி இங்கே தான் வந்தாங்க. அதுதான் கொடுமையாக இருக்கு. அந்தந்த ஊர்லேயே ரிலீஸ் பண்ண முடியாது. சில படங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களை ரிவ்யூ நிறைய படங்களை பார்க்குறேன். நான் ஓடிடிக்காக பார்த்துட்டே இருக்கும்போது சில படங்கள் வந்து நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன், ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிடுவாங்க, படமாக இருக்காது. அதே போல் நாமக்கல் பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க, ஈரோடு பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க. அங்கே எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த படத்தில் நடித்தவருக்கு, தயாரித்தவருக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு சின்ன வயசில் ஆசை இருந்தது. ஒரு 50 வயசில் முடிவு வை, கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அவரே ஹீரோவாக நடித்து அவர் ஃப்ரெண்ட்ஸவங்கெல்லாம் போட்டு படம் எடுத்திருப்பாரு. இது எப்படியாவது ரிலீஸ் பண்ண சார்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், பாருங்க தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தி ஆடியோ லான்ச் நடத்தி இதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு செலவு பண்ணணும். பேசாமல் உங்கள் ஊரில் போயிட்டு 4-5 தேட்டரில் 2 நாளைக்கு வாடகைக்கு எடுத்துங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாரி வருவாங்க, இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னதான் சார் கரெக்டு அப்படின்னு. என்னன்னா சினிமா எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாகிடுச்சோ
அவ்வளோ கஷ்டமான விஷயம் மக்களை கொண்டு போய் பார்க்க வைக்கிறது. என்னன்னா எவ்வளோ எதை பப்ளிசிட்டி பண்ணுறது. எல்லாரும் நான் சொல்லுவாங்க, ஒரு படம் ஆரம்பித்த உடனே பூஜை போட்டு முடித்த உடனே முதல்ல வர உங்களுக்குள்ள ஆட்கள் யாருன்னா, சார் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணுவோம், நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் இது பண்ணுவோம், படம் எடுத்து பூஜையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டுமே ஆள் இருக்காங்களே தவிர சினிமாவில் வர வைக்கிறதுக்கு நீங்கள் படம் எடுத்து முடித்து தியேட்டருக்கு போனாலே ஒழிய வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது சினிமா. ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய சின்ன படங்கள், ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சில படங்கள் தியேட்டருக்கான படங்களாக இல்லாத பட்சத்தில் சில படங்கள் நாங்கள் நேரடியாக நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். எங்களோட ஓடிடி ப்ளஸ் மூலமாக நேரடியாக ரிலீஸ் பண்ணுறோம். போன வாரம் கூட இங்கே கசிவன் ஒரு படத்தை லான்ச் பண்ணி ப்ரெஸ் ஷோ போட்டு டைரக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓடிடியில். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த பத்திரிகைகளெல்லாம் பார்த்துட்டு பாராட்டினாங்க, ரிவ்யூஸ் போட்டாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு, நம்ம செல்வா தான் அதுக்கும் பிஆர்ஓ. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு 12 லட்ச ரூபாய் ஒரு படம் எடுத்துருக்காங்க, கூடாரம்னு ஒரு படம். அந்த படம் ஊட்டி பக்கத்தில் ரொம்ப இளைஞர்கள் எல்லாருமே புதுசாக அப்போ நடித்தவங்க. அந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தியேட்டருக்கு கண்டிப்பாக போக முடியாது, தியேட்டர் தாங்காது, அதோட செலவு தாங்காது. அப்போ நம்ம அந்த ஆடியன்ஸை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது சின்ன பட்ஜெட் படங்கள், ரொம்ப குட்டி படங்கள், நல்ல மார்க்கெட்டிங்கோட சேர்த்து நான் சொல்கிறது, ஒரு மார்க்கெட்டிங்கோட சேர்த்து நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நேரடி ஓடிடியில் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒன்லி திங், நம்ம ரகசியமாக படம் எடுத்த மாதிரி நம்ம ரகசியமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் படம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும். சொல்கிற வழி நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாரும் நினச்சிப்பாங்க நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க. இந்த காலேஜெல்லாம் போயிட்டு பெரிய நடிகர்கள் படங்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்கும், பசங்கள்லாம் விசில் அடிப்பாங்க, அந்த வீடியோ எடுத்து போட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குதுன்னா என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பிளான் பண்ணி காலேஜ் ஃபெஸ்டிவல் எல்லாம் போயிட்டு விழா நடத்துவாங்க. ஸோ நம்மளும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம். இந்த பசங்க எத்தனை பசங்க கைத்தட்டின பசங்க அத்தனை பேரும் நமக்கு தேட்டர்லேருந்து முதல் நாள் வந்துடும்னு நினைச்சாங்க, வரவே மாட்டாங்க. இதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு படத்தை ப்ரொமோஷனுக்கு இது பண்ணாதீங்க, இது டைம் வேஸ்ட்னு சொன்னேன். சீரியஸாகவே இந்த காலேஜுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க நம்மளோட ஆடியன்ஸாக மாற போகிறதே கிடையாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் ஒரு பிரபலமான ஆளாக மாறாவிட்டால் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணுறாங்க பின்னாடி. என்ன நடக்குதுன்னா, அப்போ நான் கேட்டேன், நீங்கள்லாம் இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்தீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இது எத்தனை பேர் தேட்டருக்கு வரீங்க எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கு என்னங்க நீங்கள் எங்ககிட்ட இதே சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க கேட்டேன். அதில் பெரும்பாலும் கை தூக்குனாங்க. கை தூக்குனவுடனே சரி எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இதில் 1 லட்சம் வியூஸ் இருக்குன்னு கேட்டேன். ஏன்னா ஒரு பெரிய காலேஜ், குறைஞ்ச ஒரு 10,000 பேர் படிக்கிற காலேஜ். அந்த 10,000 பேர் காலேஜில் பல பேருக்கு 100 வியூஸ் கூட வந்ததில்லை. மொத்தம் ஃப்ரெண்டு டெய்லி வீடியோ கொடுக்குறாங்க, மச்சான் நீ பாரு நீ பாரு நீ பாருன்னு பார்த்தாலே 1000 பேர் வரணும் இல்லை. அது வராத போது அவன் எப்படி நம்ம கஸ்டமர் ஆவான், நமக்கு எப்படி டிக்கெட் விற்கும் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஒரு செலவு பண்ணி வேஸ்ட்டாக ஒரு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டும் நமக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. சின்னதாக சம்பாதிக்க முடியும் நம்ம செலவு பண்ணுற காசு மூலமாக. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் தான் பல பிஸ்னஸை காப்பாற்றிட்டு இருக்கு சினிமாவில். பெரிய படங்களுக்கான பிஸ்னஸ் வேறு. நாளை இயக்குனர் அவர் ரன் பண்ண வந்திருக்காரு. நான் நிறைய நாளை இயக்குனர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து பல கார்த்திக் சுப்ராஜ்லேருந்து இவங்க எல்லாரும் முதல் படங்கள், அதாவது இன்னைக்கு நாளை இயக்குனர் பார்த்த படங்களுக்கு முன்னாடிலேருந்து அவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துவேன். நிறைய இளைஞர்களுக்கு என்னுடைய சிறுகதையை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. ரவி குமாருக்கு அவருடைய செமிஃபைனல் வரைக்கும் நான் தான் கதை திரைக்கதை வசனம். இப்படி பல படங்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன படங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். எங்கள் ஓடிடியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுக்க சிறு மற்றும் படங்களுக்கு, அதுவும் சின்ன படங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், டைரக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அது நல்ல படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த தாரணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
இதை தவிர நிறைய சின்ன படங்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் வந்து காமு காப்பி. அந்த படத்தை வந்து ஒரு 17 லட்ச ரூபா எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணி அதை கொஞ்சம் என்ன சினிமாவை மாற்றத்துக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் ஒரு 25 தியேட்டரில் படம் போட்டோம். அந்த தம்பி புஷ்பநாதன் 3 இயக்குனராக அறிமுகமாயிட்டார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றோம், எஃப்எம்எஸ் விற்றோம், இந்திய ரைட்ஸ் விற்றோம். இப்படி ஒவ்வொன்றா விற்று அந்த போட்ட காசை நாங்கள் எடுத்துட்டோம். என்னடா பல கோடி ரூபா சம்பாதிச்சோம்னு கேட்டிங்கன்னா பல கோடி இல்லை, ஆனால் விற்கிறதே பெரிய சாதனை தான். அது பண்ண முடியுன்றது அந்த படம் தான் தீர்மானிக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்களே ஒரு படம் எடுத்தோம், 6 அத்தியாயம்னு சொல்லிட்டு 6 ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸு. அந்த படத்தை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். வரும் 19 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தோம். இதே போல் ஒரு ஆடியோ லான்ச் இன்னைக்கு சாயங்காலம் எல்லா ரைட்ஸும் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு லாபகரமான படம் ஆயிடுச்சு. இன்னும் நாளை காலையில் வந்து 100 கோடி கிளப்பில் வராது, 500 கோடி கிளப்பில் வராது, இன்ஸ்டாகிராமில் எழுத மாட்டாங்க, ஃபேஸ்புக்கில் எழுத மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அது லாபகரமான படம். அதுதான் உண்மை. நாங்கள் கிராஸில் வந்துச்சு, நெட்டில் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வெற்றி தான் தொடர்ந்து இந்த மாதிரியான இயக்குறவங்களையும் நிறைய பேரை வந்து புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிச்சா அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் வந்து திருப்பி ஒரு 100 பேரை கொண்டு வருவாங்க. அதனால சினிமா ஒரு சின்ன இடத்துலேருந்து நிறைய இடத்துல குப்திராம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதை காட்டுற இடமும் பார்க்குற இடமும் மாறிட்டே இருக்கு. இப்பவும் சொல்கிறேன், சினிமா தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா சினிமா யாரும் பார்க்காம இல்லை, எல்லா சினிமாக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குற விடம் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்துட்டு சின்னத்திரை வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு வகிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு எதிர்நீச்சல் சீரியலுடைய ஞானம் சார் அவர்கள் இங்கே இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் தி ஸ்டேஜ் சார். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த மழைன்னு கூட பார்க்காம இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கீங்க. ஸோ முதற்கன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்னத்திரை ஓகே, சின்னத்திரை வந்து அதுல பிரபலமாயி அதுல வந்து நம்ம ஒரு ஸ்டார் லெவல்ல இருந்து அதுல ஒரு ஹீரோ டேம்ல இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு 30 வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்டா நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன். ஸோ சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இங்கிருந்து அங்க வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நான் தாரணி அதை பத்தி பேசுறேன். தாரணி அதாவது ஒரு முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம், எல்லாருமே புதுசு. ஸோ எல்லாருமே புதுசு. ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமா எடுத்து ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும். பயங்கர தைரியம் வேணும். கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் கை தட்டணும். சம்பாதிக்கிறது அது வந்து எல்லாராலையும் முடியாது. பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசா சாத்தியம். கண்டிப்பா அது ஜெயிக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள். சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசா வரவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு, ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்ல வந்து படம் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, புதுசா வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளவு தைரியமா எடுத்துட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போற ஒரு இடம் வந்து பத்திரிகை தான். ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ கண்டிப்பா அந்த படம் வந்து பெருசா வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு சாதாரண ரீல் போட்டாலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மில்லியன் கணக்குல வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து 100% பத்திரிகையாளர்கள் மட்டும்தான். சோ அவங்க நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசா வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்துல புதுசு தானே, இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன், சோ அவர் வந்து எவ்வளவு இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ அவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட், அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது, ஆனா சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணிருக்காரு. ஆனா அந்த மாதிரி தெரியல, நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய போட்டோகிராஃபில இருந்து RRல இருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணிருக்காங்க.
ஒரு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு தாரணி படம். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்ப அவர் வந்து உண்மையிலேயே வந்து மிக எப்படி சொல்றது பயங்கர தைரியம் வேணும். ஸோ அதுதான் நான் முதல்ல வந்து டைரக்டர் சாரை நான் பாராட்டுறேன், ஆனந்த் சார். ஸோ கண்டிப்பா வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்ன்றத வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசா உள்ள வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன திரையில வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்திரையில ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்துல வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்திருக்காரு. அதுதான் இங்க நம்ம லான்ச் பண்ணுவோம். என் திரைன்ற படம் நெக்ஸ்ட் படம். ஸோ ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்திருக்காரு அதுல. ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர், பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்க எல்லாரும் தான் கண்டிப்பா வந்து உதவி பண்ணணும். ஸோ மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்கள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும். ஸோ நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனந்த் சார். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்துல இல்ல. ஸோ கூடிய சீக்கிரம் இதுல உழைச்ச அத்தனை பேர், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அந்த நெக்ஸ்ட் அடுத்ததாக த மியூசிக் டைரக்டர் தாஜ்னூர் சார் அவர்களையும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் எல்லாருக்கும், மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு படத்துக்கு டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பேர் சொல்லும்போது எத்தனை பேர் சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இத்தனை பேர் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க போது ரொம்ப கண்டிப்பாக அது சரியா இருக்கும். அது ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும், இத்தனை கிரியேட்டர்ஸ் இருக்கும்போது அது கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லாமே புதுமுகங்கள். அவங்க பேசும்போது எப்படி பேசினாங்கன்னா ரொம்ப போல்டா பேசினாங்க. எல்லாமே பேச தெரியலன்னு சொல்றாங்க தவிர பட் ரொம்ப அழகா அவங்க பேசின விதங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது தெரியுது. அதே மாதிரி கேமரா, இந்த மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு புது இதாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் சார் அடுத்த படத்துக்கு பூஜை போட்டிருக்காரு போது அவரோட கான்பிடென்ட்டுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரி மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் சரி, ஹீரோ ஹீரோயின், இன்னும் மியூசிக், கேமரா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டிருந்த செல்வா சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது இவ்வளவு பேரை அரேஞ்ச் பண்ணிருக்கிறது வந்து அவரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மாதிரி வந்துட்டு சினிமா ஃபீல்ட்ல என்ட்ரு ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய முன்னோடின்னு நான் சொல்லுவேன். ஸோ நண்பர், நடிகர், ஆக்டர் விஜய் விஸ்வா அவர்கள், அபிசரவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்கள் தயாரிப்பாளராக கிடைக்கிறப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில நீங்க ரொம்ப லக்கியா இருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு 12 அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். 12 பேருக்கும் ஒரு முதல் படத்துல ஒரு நல்ல ஒரு இயக்குனரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுக்கு. அண்ட் மியூசிக் ரொம்ப அருமையா, மியூசிக் டைரக்டர் எங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு மியூசிக் டைரக்டர். அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். டிஓபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டார்லிங், உங்களுக்கு ஒரு செம திட்டு இருக்கு. ஆக்சுவலா ஏதோ விஎஃப்எக்ஸ்க்கு பேசுறப்போ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மேட்டர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு வந்து எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பொண்ணுனா பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லியே, ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படி இப்படி பண்ணாங்க தெரியல அப்படின்னு. பொண்ணுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் ஆண்கள் வந்து எல்லாம் பண்ண முடியும். ஐ மீன் எல்லாத்தையுமே வந்து அவங்க இப்போ மேல வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு, இந்த டைட்டில் வச்சதுக்கு. அப்புறம் சொல்லி இல்லையா, அவங்க வரலையா? ஓகே, எனிவே தேங்க்யூ. அந்த இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமா அந்த படத்துல அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஹீரோயினி மேடம் பேச தெரியாத மாதிரி தான் பேசுறீங்க, ஆனா லிப்லாக் சீன்லாம் பார்த்தா பயங்கர. யார் ஹீரோயின்? ஆக்சுவலி அந்த லிப்லாக் சீன் நீங்க தான்.
ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மூவி. உங்களோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல ஆக்சுவலா. நல்ல டேலண்டடா பண்ணிருந்தீங்க சார். ஹீரோ சார் ஆசம். ஃபர்ஸ்ட் டைம்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எத்தனை ரீடேக் போச்சுன்னு தெரியல. எத்தனை டேக் கேமராமேன் சார் எத்தனை டேக் சார்? ஒரே டேக்கா? ரொம்ப உங்களுக்குலாம் ஜெலஸ் சார். நீங்க ரிகர்சல் ஒரே சிங்கிள் டேக். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அதுக்காக என்ன பண்ண சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டீங்களே. அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய நண்பர், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் டிஓபி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய படத்தோட கேமராமேன்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே டேக்ல பண்றதுக்கு. ஸோ நன்றி. அப்புறம் இங்க நல்லா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் மேடம் இவங்கலாம் வந்துட்டு எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியல அப்படின்னாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் டைம்னு ஒன்று இருக்கு, அது எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்குன்னு பாக்குறப்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா இதே இந்த மேடை கிடைக்காதான்னு உங்களுக்குலாம் தெரியும், இங்க வந்து அப்படியே ஃபுல்லா இருக்கும், உள்ள வர இடம் இருக்காது. அது அப்படியே ஒரு ஆர்வமா ஏக்கமா பார்த்துட்டு இருந்த நாட்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அந்த மேடையில வந்து நம்ம ஒரு கெஸ்டா முதல் வரிசையில் உட்காந்துருக்கோம்னா இறைவனும் நம்ம தாய் தந்தையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோயின் மேடம். அந்த லிப்லாக் மாதிரி டக்குன்னு அப்படி ஃபர்ஸ்ட் டேக்கோடனே ஃபர்ஸ்ட் மேடையிலேயே சூப்பரா பண்ணிடணும். வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு எனக்கு ஒரு 2-3 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மேடையை வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் 9ல இப்ப இருக்க அதான் சொல்லுவாங்க பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க இல்லையா, அது மாதிரி கேமரா முன்னாடி சில பேர்லாம் வந்து விஷயம் பேசுறதா இருக்கட்டும், இல்ல கேமரா பின்னாடி நிறைய நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம ஜாக்கோர் தங்கம் சாரோட கமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினேன். படத்தை தாண்டி நிறைய விஷயம். இதுவே என்னோட படம் வந்து அடுத்து ரிலீஸ் ரெடியா இருக்கு. சாரா, நானும் யோகி பாபு சார் எல்லாம் பண்ணிருக்கோம். ரோபோ சங்கர் அண்ணா அவரு இதெல்லாம் பண்ணிருக்கோம். அடுத்து ரிலீஸ் ரெடியா இருக்கு. அடுத்து குரு சார் கூட ஒரு படம் பண்ணிருக்கேன், ரிலீஸ்க்கு இருக்கு. பிரம்ம முகூர்த்தம் அடுத்துக்கு ரிலீஸ்க்கு இருக்கு. இப்ப 2 படம் பூஜை போட்டிருக்கோம். சோ இன்னைக்கும் எனக்கு படங்கள் வந்து இறைவன் நினைவுல வந்துட்டு இருக்கு. ரொம்ப அதுக்கு நான் பெருமைப்படணும், நன்றி சொல்லிக்கணும். என்னுடைய தாய் தந்தருக்கும் எனக்கு வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா நம்ம கேபிள் சங்கர் சார் மாதிரி கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லுவாங்க லக்கி சாங் கை. அப்படி கூலா ரிலாக்ஸா வந்து அப்படியே ஒரு ட்ராக் ஷர்ட் டிஷர்ட்ல வந்து ஜாலியா பேசிட்டு போறாரு. நான் ஒரு 4 சட்டை மாதிரி இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு. ஸோ சார் ஆசம், அவுட்ஃபிட் இஸ் ஆசம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்ல, அரசியல் இல்ல, வாழ்க்கையிலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கலன்னா அது எங்க போய் முடியும்ன்றது வந்து சமீப காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில காலதாமதத்தினால ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. ஆக்சுவலா நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி காலதாமதங்கள் அப்படின்றது வந்து எங்க போய் முடியும்னா நமக்கு அது வந்து பாசிட்டிவ்ல முடிகிற மாதிரி தெரியல. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்துல கிடைக்கிற விஷயத்த கரெக்டா அப்ளை பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு டெஃபினட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போறதுக்கு உதவுன்ற விஷயத்த எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். வாய்ப்புகள்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்ல. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மிஸ் பண்ணதுல நானும் ஒருத்தன் தான். இப்போ தான் திருப்பி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்றத மேடையில் இருந்திருக்கும் சிறப்பு புதுமுகங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்லாம் சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார் ஒரு டாபிக் சொன்னாரு, பேய் வச்சு படம் வேணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே காதுல கேட்டுது. அதை சுந்தர்சி சார் சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கன்வே பண்ணாரு. எனக்கு அது நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன். அமீர் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு தெரியாத பேயும் சாமி வச்சு ஏன்டா படம் எடுக்க ஏன் படம் எடுக்கிறீங்க, கண்ணுக்கு தெரிய வச்சு சாதியை வச்சு படம் எடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும்னு தெரியல. ஸோ நம்ம போற போக்குல நமக்கு எது நமக்கு பாசிட்டிவா இருக்கோ, எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. மீன்வைல் வந்து இன்னைக்கு சினிமால செலிப்ரேஷனா போயிட்டு இருக்கிற சில டாப் டைரக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற நம்முடைய சிஎம் உதயநிதி ஸ்டாலின், டெப்டி சிஎம் சார், அவங்களாம் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி வாழ்த்துறாங்க. ஸோ சினிமா எங்க போயிட்டு இருக்குன்னா, ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம வந்து கவர்மெண்டே கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்றது இயக்குநர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி படங்கள்லாம் எங்களை மாதிரி பட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா
அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கரெக்டா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். எல்லாரோட ஆக்டர்ஸோட படத்துக்கும் ஒரே டிக்கெட் தான், 200 ரூபா 240 ரூபா தான் எல்லாருக்குமே டிக்கெட். ஆனா இந்த விளம்பரங்களை பொறுத்து தான் பெரிய படங்களா சின்ன படங்களா அப்படின்றது டிசைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க மாற வேண்டியது யாருன்னு தெரியல. நம்ம கேபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்க வந்து கருத்து தான், கண்டென்ட் தான் படமா இருக்கு. கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எல்லாரும் நல்ல படங்கள் பண்ணி வெற்றி மேடை ஆக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் விக்கி சிவா ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ. த நெக்ஸ்ட் எல்லாருமே அந்த லிப்லாக் சீன் தான் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கும் உங்களுக்குலாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் விக்கி சிவா உங்களுக்குலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா பேசுறீங்க, ஓகேங்களா ஹீரோயின் மேடம்? சரிங்களா? நெக்ஸ்ட் வித்தவுட் எனி டிலே இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்த எடிட்டர் அவர்கள் நவீன் சுந்தர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கஷ்டப்படுறவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ப்ரோ. இந்த படம் நல்லா வந்திருக்கு, நல்லா கண்டென்ட், எல்லாருக்கும் இதை நல்லா பாருங்க. தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நாட் மோர் தேன் 30 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். த நெக்ஸ்ட் வித்தவுட் எனி டிலே இந்த படத்தை ரொம்ப சூப்பராக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த டைரக்டர் அவர்கள் ஆனந்த் சார் அவர்களையும் இந்த இறுதியாக பேசுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சார் ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது என்னோட முதல் மேடை. வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க சிறப்பு விருந்தினருக்கும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தாரணி ஒரு பெரிய ட்ரீம் எங்களுக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப வந்த ஸ்ட்ரகிள் டில் இப்போ வரைக்குமே எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இதில் படம் நடிச்சிருக்க எல்லாருமே புதுமுகங்கள். எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இது ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோங்கிறத சொல்ல முடியாத வார்த்தைகள். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளில் ஒவ்வொரு இதுவுமா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே புதுமுகம் தாண்டி திருச்சியில் பண்ண படம். டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இதில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உண்மையாக சொல்லணும், இந்த படத்தில் பாதி நாள் நான் இருக்க முடியல. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால என்னால் படம் வந்து ஒரு 3 to 4 months முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியாது. நான் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் நான் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டீம் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துச்சு. நான் இல்லைனாலும் எனக்கு இன்னொரு பெரிய பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ண கோ டைரக்டர் சசிகுமார் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டாக இருந்து வந்தப்போ தான் இது பண்ணது. அதே மாதிரி எனக்கு இந்த டீமில் கொடுத்துருக்க ஹீரோவாக பண்ண மாரியும் சரி, ஹீரோயின் அபர்ணா, பெரிய சப்போர்ட் கொடுத்த டிஓபி கணேஷ் ராஜா அண்ணா பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு டெய்லி ரீவோட் பண்ணி பண்ண படம் இதெல்லாம். ஸோ மியூசிக் டைரக்டர் காயத்ரி அவங்களும் சப்போர்ட் கொடுத்தாங்க. டிஐ அண்டு இன்னைக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வரைக்கும்குள்ள இந்த போஸ்டர்லேருந்து எல்லாமே பண்ண ஹர்ஷா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கேன். டிஐ கலரிஸ்ட்டு தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் உங்களை. எடிட்டர் நவீனா இருக்கட்டும், இலக்கியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மேக்கப் பண்ண ஸ்வேதா டிஐ பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க என் வேலையை பாதி அவங்க முடிச்சிட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏமாச்சலதுரை, துர்கா, அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ரம்யா காஸ்டியூம் டிசைனர்ஸ். இது என்னன்னா இது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்லாகவே திருச்சி தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் 12 பேர் சொன்னாங்க. ஸோ ஹரியா இருக்கட்டும், அம்பரீஷா இருக்கட்டும், இன்னும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ எங்களுக்கு இதில் சப்போர்ட் கொடுத்தாங்க. டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் என்கிட்ட வருவான்னு யாருமே இன்னும் சம்பளம் கேட்கல. ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்த அந்த டீம், நம்ம படம் சார், நம்ம பார்த்துப்போம், நம்ம ஜெயிக்கணும் சார்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர ஒரு அப்டேட் கேட்டு நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த டீம் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டீமுக்கு, நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக விட்டுற மாட்டேன். அடுத்தடுத்து பண்ணுறதுலையும் நான் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேசணும். பட் என்னோட அடுத்து என்ன விஷயம்னா, பண்ணதை பற்றி பேசோட பண்ணுறது அடுத்துங்கிறப்ப எனக்கு இந்த படம் மூலமாக, இந்த ட்ரெய்லர் மூலமாக தான் அடுத்தடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சப்ப நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது கமலேஷ் சார் தான். ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா டீட்டெயில் கேட்டு இது பண்ணிட்டு இருந்தப்ப அடுத்து என்ன இருக்குது என்னங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு என்த்ரேன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டீட்டெயில் கேட்டார், ஸ்டோரி கேட்டார். ரொம்ப நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம் அடுத்துங்கிறப்ப நான் சொன்னேன், சார் படம் பண்ணல, நான் ட்ரெய்லர்லேயே நான் சென்சேஷன் ஆக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரு கதை. ஒரு 2 நிமிஷம் நான் ட்ரெய்லர் கட் பண்ணி ஒரு ப்ரமோஷன் நான் பண்ணேனாவே அவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய படம் ஆகும். அதே மாதிரி தான் தாரணியும். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து மேலே வரணும்னு ஆசைப்படுற பொண்ணு, அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களால எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படமாக எடுத்திருக்கேன். அது நீங்கள் எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் டீம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆறுதல் சப்போர்ட்டும் கொடுங்க. கமிங் டு பாயிண்ட், எனக்கு இந்த எந்திரைக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க கமலேஷ் சார் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இப்போ அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து. யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு படமே என்னன்னு தெரியலங்கிறப்ப அவர் என்னை கூப்பிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட என்னை பேசி நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், சார் நான் என்னோட இதுலேயே அடுத்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக நான் இதையும் நான் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நான் ஆக்சுவலாக பெரிய போஸ்டர் தான் நான் பண்ணேன். இதை பண்ண முடியாது, இங்கே வைக்க முடியாது அப்படிங்கிறனால தான் சரி அட்லீஸ்ட் ஒரு அடுத்து என்ன பண்ணாங்க ஒரு ஐடியாவது இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் அதை பிளான் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அதோட போஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் இன்னொரு வெர்ஷனாகவும் இன்னொரு கேரக்டரும் பண்ணுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் படத்தில் த்ரூ அவுட் அவரும் இந்த படத்தில் இருக்கார். ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரிய சப்போர்ட் கொடுத்தாரு. அடுத்து இந்த டீம் மாதிரியே எனக்கு இன்னொரு டீம் கிடச்சி எந்திரைக்கு அடுத்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்க டீம்ஸ் இன்னும் கீழே நிறையா பேர் இருக்காங்க. ஜஸ்ட் எனக்கு அவங்களும் சேர்ந்து உட்காந்துட்டா எனக்கு போதும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதில் லீட் பண்ணுற தாரா அவங்களே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். ஸோ வாட்ஸ்அப் திலக் வாங்க. ஸோ அந்த ஆர்மி டீமில் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. இம்ரான், ஆனந்த், நீங்களா பெரிய கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா. நான் அதான் சொன்னேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு யார் எப்படி என்னங்கிறது தெரிலங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா என் டீமை கூப்பிட்டு நான் ஸ்டேஜில் நிற்கணும். இப்போ வரைக்கும் இது என்னோட படம், நான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. இது ஒரு டீம் ப்ராஜெக்ட். இந்த டீம் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தனால எனக்கு இந்த டீம் எப்பயுமே என் கூட இருந்து அது பண்ணாங்கிறதுனால தான் இந்த டீம் என்னோட தான் நான் சேர்ந்து பண்ணுறோம், எப்பயுமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறனால. ஸோ அடுத்த படம் பண்ணுறதுக்கான டீமும் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஏறி ஒரு குரூப் ஃபோட்டோவாக பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். மேக்கப் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கீழே இருக்குங்க. ஸ்டேஜ் வந்துருங்க. இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் அவங்க சார் சொன்ன மாதிரி ஹீரோ அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இதில் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்குலாம் தெரியும் இதோட கஷ்டம். ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எல்லாருமே ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் சேர்ந்து பண்ணது அந்த படம். ஸோ என்னோட ஆசைக்காக பெரிய ப்ளஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் என் வீட்டுக்கு என்ன தெரியாது நான் டைரக்டருங்கிறது. இவங்க ஃபேமிலியாக தான் என் ஃபேமிலியாக நான் நினச்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் மாதிரிலாம் கதை. நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிடுவேன். ஃபோன் அடிப்பாங்க, வேலையில் இருக்கேன், சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டியும் ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ தான் வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு தெரிய வச்சு பெரிய பிரச்சனையாக அப்புறம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்லேருந்து எல்லாம் போட்டு காமிச்சு இன்னைக்கு வீட்டில் வந்து ஓகே பண்ணிட்டு உனக்கு தெரியுது இதுதான் உன் லைஃப், உனக்கு இதை விட்டு வெளில வர தெரியல அப்படிங்கிறனால சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க எல்லா கேரக்டர்ஸுக்கும் திரும்பவும் என்னை நம்பி வந்திருக்காங்கிறப்ப அடுத்த படமும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸு எல்லாருமே என் டீமில் இருப்பாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க எனக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், ஏதாவது ஒரு இது இருக்கலாம்.
மேபி அது எனக்கு தெரியல. பட் எல்லாரையும் நான் இன்னமும் ஒரு அன்பாகவும் எப்பயுமே பார்த்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அடுத்த படம் அதனால் அடுத்த படத்துலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு 2 பேர் மட்டும் எனக்கு கொஞ்சம் பேசணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ ஹர்ஷாவும் தாராவும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு லைஃப். அதான் சொன்ன தாரணி எல்லாத்துக்கும் ஒரு மைல் ஸ்டோன் எங்கள் எல்லாத்துக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேரே எனக்கு ஒரு ஆரம்பம் இதுதான். ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். தாரா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஸோ எஸ், என்திரை மூவியுடைய மெயின் லீடாக இவங்க ஜாயின் பண்ணுறதுல வி ஆர் ஸோ ஹாப்பி. ஒரு சில வார்த்தைகள் மேம். எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் தாரா. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லீடாக அங்கே பண்ணுறேன். சைட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். 3 or 4 மூவிஸ் தான் பண்ணியிருக்கேன். லீட் என்னை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். லீட் பண்ணதுக்கு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். அதெல்லாம் தாண்டி நிறைய வீட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு. லீட் மூவி பண்ண முடியாத அளவுக்கு போச்சு. பட் அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். டீமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ டீம். தென் ஃபேமிலி சைட் கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் இங்கே கூட்டு வந்து என்னை விட்டதுக்கு. அவ்வளோ. So the group pic, please everyone join.